ஹலோ நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு போர் கைதிகள் முகாம் இருந்தது, சிறைச்சாலை இருந்தது. அந்த சிறைச்சாலையில் ஒரு போர் வீரர் இருந்தார். அவரை வேறு சிறைக்கு மாற்றும் போது அவர்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுப்பாரு அந்த அந்த சிறை அதிகாரி. உடனே இவரும் அதை வாங்கிக்கிட்டு அடுத்த சிறைக்கு போகும். அங்கே போனால் அந்த கடிதத்தை வாங்கி பிடிச்சிட்டு, உனக்கு எப்போ பார்த்தாலும் பந்தயம் கட்டுறது தான் வேலையாப்பா, இந்த மாதிரிலாம் பந்தயம் கட்டக்கூடாது அப்படின்ட்டு. சரி, நான் உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டுறேன் அப்படின்ட்டு. உடனே சரி கட்டுங்க. உங்கள் முதுகில் மச்சம் இருக்குது. அப்படி உங்கள் முதுகில் மச்சம் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு 100 ரூபா தரணும், மச்சம் இல்லைன்னா நான் உங்களுக்கு 100 ரூபா தரணுன்றது. உடனே இவரும் டக்குன்னு அவர் சட்டையை கழட்டி, பாரு என் முதுகில் மச்சமே இல்லைன்ருக்கு. மச்சமே இல்லைன்னு உடனே தோற்றுறமேனு 100 ரூபாயை எடுத்து கொடுக்குறான். உடனே இவர் பெருமையில் இன்னொரு அந்த முகாமில் இருக்கிறவர்கிட்ட, ஹலோ, பார்த்தீங்களா, நான் அந்த கைதியை திருத்திட்டான். அவன் இனிமேட்லேருந்து பந்தயமே கட்ட மாட்டான் அப்படின்னு. உடனே ஐயோ, அவன் எங்கே திருநான், அவன் அங்கே போய் நான் அந்த வார்டனை சட்டையை கட்ட வைக்கிறேன், எனக்கு நீங்கள் அவர் அப்படி சட்டையை காட்டிட்டாருன்னா நீங்கள் 500 ரூபா தரணும் அப்படின்ட்டு என்கிட்ட இப்போ 500 ரூபா வாங்கிட்டான். உடனே ஐயோ அவர் தவற தான். எப்பயுமே புத்திசாலி எப்படியா இருந்தாலும் தப்பிச்சிடும். அதே மாதிரி இன்னொரு கதை. ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருந்தார். அவர்கிட்ட நிறையா மாடு ஆடு எல்லாம் இருந்தது. அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனை எப்படியாவது பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அவனை பெரிய படிப்பாளி ஆகணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஆசை. உடனே அவங்க பையனை கூப்பிட்டு குருகுல கல்வி அங்கே போய், ஐயா, இந்த மாதிரி என் பையனுக்கு நீங்கள் பாடம் சொல்லி தரணும், உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸுன்ட்டு. ஃபீஸ் 10 வராங்க அப்படின்ட்டு. உடனே அந்த வாத்தியார், 10 வராகணும், நான் அந்த 10 வராக இருந்தானா ஒரு 100 எருமை மாடை வாங்கி விட்டு பண்ணையை பெருசாக்கணும் அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்லுவார், நீங்கள் அந்த 10 வராகனை கொடுத்து 10 எருமை வாங்கி விடுறதோட உங்கள் பையனையும் சேர்த்து மேய்ங்க. உடனே அவர் ஆஹா, அப்போ தான் தெரிஞ்சுது, கல்வி அறிவு இருந்தால் தான் மனுஷன், இல்லைன்னா அவன் எருமைக்கு சமம். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.